ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொள்ளு பயிர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை கப் கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன். அரை கப் பச்சரிசி. பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அரிசி அதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு பயிரையும் அதில் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நைட்டு முழுக்க அப்படியே ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ காலையில் பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. அரிசியோட கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல் தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சிடுங்க. இப்போ நல்லா குறை குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ கொள்ளு தோசை போடுறதுக்கு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட்லாம். இது 2 தோசை சாப்பிட்டா போதும், பசியே எடுக்காது. நான் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க, இல்லைனா வேணான்னா விட்டுருங்க.
ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கார சட்னியோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.